குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம 5th சாப்டர் பார்க்க போகிறோம். 5th சாப்டர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக். ஏன்னா 2 5 மார்க் அதுலேருந்து வருது. நான் இன்னைக்கு உங்களுக்கு 20 சம்ஸ் சொல்ல போகிறேன். ஸோ இந்த 20 செஞ்சு பார்த்தீங்கனாலே 5th சாப்டர் தரோன மாதிரி ஆயிடும். 5th சாப்டர் வெயிட்டேஜே 5 மார்க் டாபிக். ஸோ 2 மார்க் 3 மார்க்கோட 5 மார்க் தான் நிறையா வரும். ஸோ 5 மார்க்கை நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அதனால நான் 20 சம்ஸ் தரேன். 5.2 5.5 தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நான் இப்போ சொல்கிறேன், கவனிச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் 5.2ல 8th 5th சம். எக்ஸாம்பிள் 5.22 எக்ஸசைஸ் 5.2ல 8th 6th சம். எக்ஸாம்பிள் 5.10 எக்ஸசைஸ் 5.1ல 6th சம். சரி, இப்போ எவ்வளோ டாபிக் படிச்சிருக்கீங்க நீங்கள்? நான் சொன்னது ஃபர்ஸ்ட் சாப்டரில் 1 2 5 6 தான் முதல்ல படிக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ இது 5th சாப்டர் நான் சொல்கிறேன் இல்லையா, 5th சாப்டரை முதல்ல முடிச்சிருங்க. ஏன்னா 5th சாப்டர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2 5 மார்க்குன்றது சான்ஸே இல்லை. அடிச்சுட்டு போயிடலாம், ஈஸியாக மார்க் வாங்கிடலாம். அதுவும் 2 எக்ஸசைஸ் தான் நல்லா படித்தா போதும். 5.2வும் 5.5 சரியா? ஓகே. எக்ஸாம்பிள் 5.32 எக்ஸசைஸ் 5.5ல 8th, எக்ஸசைஸ் 5.5ல 9th, எக்ஸசைஸ் 5.5ல 5th சம், எக்ஸசைஸ் 5.5ல 7th சம். எக்ஸாம்பிள் 5.31 எக்ஸசைஸ் 5.5ல 6th சம், எக்ஸசைஸ் 5.5ல 1st சம். எக்ஸாம்பிள் 5.39 எக்ஸசைஸ் 5.2ல 4th 5th. ஆக்சுவலாக 5th சாப்டர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால நான் 20 சம்ஸ் கொடுத்துருக்கேன்னு ஏற்கனவே சொன்னேன். 5.2 5.5 தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸு. 5.2ல நம்ம பேரபோலா, ஹைப்பர்போலா, எலிப்ஸு அதுக்கான ஈக்குவேஷன்ஸை கண்டுபிடிக்கிற சம்மாக இருக்கும். we used to say it is a box sum சொல்லுவோம். அது ஒன்று வரும். 5.5 அப்ளிகேஷன் சம்ஸு. அதுவும் ஆக்சுவலாக 2 டாப்பிக்கையுமே நீங்கள் ஃபுல் தரோ பண்ணணும். ஆனாலும் நாங்கள் அதை ஃபில்டர் பண்ணி இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபுல்லாக தரோ பண்ண வேண்டிய டாப்பிக்கில் ஃபில்டர் பண்ணி கொடுத்த சமையாவது நீங்கள் கண்டிப்பாக தரோ பண்ணிடுங்க, சரியா? ஓகே. எக்ஸாம்பிள் 5.19 எக்ஸாம்பிள் 5.26 எக்ஸசைஸ் 5.4ல 3rd சம், எக்ஸசைஸ் 5.4ல 1st சம், எக்ஸசைஸ் 5.4ல 7th சம். நீங்கள் முதல்ல ஃபார்முலா நிறைய இருக்குது. பேரபோலாக்கு, எலிப்ஸுக்கு, ஹைப்பர்போலாக்குன்னு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலாவெல்லாம் முதல்ல தரோ பண்ணிக்கணும். நான் தரோ பண்ணாதான் அதுக்குண்டான இதை யூஸ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஃபார்முலா படிக்காமல் உள்ளே போய் பாடத்தை படிச்சிங்கன்னா புரியாது. ஸோ ஃபார்முலாவை முதல்ல படிச்சுக்கோங்க. ஃபோக்கஸ் என்ன, வர்டெக்ஸ் என்ன, லேட்டஸ்ட் ரெக்டம் என்ன, லெங்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் என்ன, பேரபோலாக்கு எப்படி வரும், ஹைப்பர்போலாக்கு எப்படி வரும், எலிப்ஸுக்கு எப்படி வரும், எல்லாம் படித்தா தான் அந்த டாபிக் ஈஸியாக இருக்கும். ஃபார்முலா படிக்காமல் ஃபுல்லாக சம்முக்கு போனீங்கன்னா அந்த சம்மு புரியாது. ஸோ பாடத்துக்கு முன்னாடி ஃபார்முலா கொடுத்துருக்காங்க, அதை ஒரு தடவை ஒரே ஒரு தடவை படிங்க. படிச்சுட்டு சம்மை பாருங்கள், புரியும். 5.2வும் 5.5லேருந்து தான் முக்கியமான சம் கொடுத்துருக்கேன். அதோட 5.4ல ஒரு 3 சம் கொடுத்துருக்கேன் டேஞ்சன்ட்டு, அதுவும் வருது. அதையும் படிச்சுக்கோங்க. ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.